அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கு அதாவது இந்த மாடர்ன் இந்தியாவை சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்த உங்களுக்கு இந்த கிளாஸ்ல இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? உங்களுக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரியில இருந்து, அதுக்கப்புறமா இந்தியாவுக்கும் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹவு வி ஹவ் காட் த இண்டிபெண்டன்ஸ், அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம பார்க்க போறோம். இந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் தான் நடக்க போகுது. பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இப்ப ஜெயிக்க போறோம். ஓகேங்களா? சோ அதுதான் அந்த பில்டப், அந்த டென்ஷன் பில்டப் ஆய் அப்படியே the further masses have been nationalized. Also parallelly they have been communalized. சோ ரெண்டு ஈவெண்ட் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் இண்டிபெண்டன்ஸ், இன்னொன்னு பார்ட்டிஷன். ஓகே, சோ அது எப்படி நடக்குது, என்ன ஆகுது, எதனால என்னென்னலாம் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு we will also solve some question papers, previous year questions. ஓகேங்களா? so we will straight away go into the today's video. so struggle for Swaraj and then consolidation of the Swaraj. so அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறது. சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் அந்த காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அது முடிஞ்ச வரைக்கும், அதாவது 1939 வரைக்கும், 35ல இருந்து 35 ஆக்ட்ல இருந்து 1939 வரைக்கும் பார்த்தோம். அதோட எதுக்காக நிறுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட சோசியலிஸ்ட் ஐடியாலஜி எப்படி பரவுச்சு, சோசியலிசம் எப்படி பரவுச்சு, அதுக்கப்புறமா ஸ்டேட் பீப்புள்ஸ் ஸ்ட்ரகிள், என்ன மாதிரியான ஸ்டேட் பீப்புள்ஸ் ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு, கம்யூனலிசம் எப்படி பரவுச்சு, சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். சோ இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த செக்டார் இருக்கு பாத்தீங்களா, 1939. ஏன் சார் இதுல அடக்குறீங்க? செப்டம்பர் மாசம் ஒரு இம்பார்ட்டன்டான நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் அது தொடங்குது. செப்டம்பர் 1 and 2 ஹிட்லருடைய நாசி படைகள் போலாண்ட தாக்குது. இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஆஸ்திரியாவை நினைச்சிட்டாங்க, ஜெர்மனி ஆஸ்திரியாவை நினைச்சிட்டாரு அவர். அதுக்கப்புறமா சுடெட்டின் லேண்டை இணைச்சாரு, செக்கோஸ்லோவாக்கியால இருக்கக்கூடிய சுடெட்டின் லேண்டை இணைச்சாரு. அதுக்கப்புறம் செக்கோஸ்லோவாக்கியாவையும் இணைச்சிட்டாரு. அது வரைக்கும் பொறுத்தாங்க. பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க அதெல்லாம். ஓகேங்களா? பாலிசி, சரி ஓகே, இணைச்சிக்கோ அப்படின்னு விட்டுறாங்க. ஏன் சார் விடுறாங்க அப்படின்னா, 1919ல ஜெர்மனிக்கு ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அலைஸ் நினைக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்தும் பிரான்ஸும் நினைக்கிறாங்க. சரி இருக்கட்டும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்குறாங்க. ஆனா ஹிட்லர் அதை என்ன நினைச்சிடறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலைஸோட வீக்னஸா நினைச்சிடறாரு. நம்ம மேல பயந்துட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு ஷார்ட் வாரா இருக்கும்னு நினைச்சு போலாண்ட ஆக்குபை பண்ணணும்னு நினைச்சு போறாரு. இதுக்கு மேல முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அலைஸ் has came to the help of Poland. So here starts the second world war. செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி காங்கிரஸ் மெட்ராஸ் செஷன் எம்ஏ அன்சாரியோட தலைமையில 1927ல நடந்த காங்கிரஸ் செஷன்ல என்ன அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பீரியலிஸ்டிக் போர்சஸ்க்கு இதுக்கு மேல இந்தியால இருந்து எந்த ஒரு ஆதரவும் வராது. இந்தியன் கவர்மெண்ட், இந்தியா, அதுக்கப்புறமா இந்தியன் நேஷனலிஸ்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ஆதரவும் வராதுன்ட்டு காங்கிரஸ் மெட்ராஸ் செஷன்லயே முடிவு பண்ணிடுறாங்க. அது ரெசல்யூஷனாவும் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி சார் அதுக்கு முன்னாடி அப்ப ஆதரவு கொடுத்தாங்களான்னா, வேர்ல்டு வார் 1 கொடுத்தாங்கல்ல, எது நம்பி கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, சரி ஸ்வராஜ் வந்துரும், செல்ஃப் ரூல் வந்துரும் அப்படின்ட்டு. ஒன்னும் வரல. ஓகேங்களா? சோ இப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் போருக்கு போயிடுறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் கூட செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. நம்மள கேட்காமையே, அதாவது இந்த நேஷனலிஸ்ட கேட்காமையே பிரிட்டிஷ் இந்தியாவும் அலைஸோட இருக்காங்க, அவங்களோட ஆதரவும் இருக்குன்ட்டு பிரிட்டிஷே அறிவிச்சிடுறாங்க. அப்ப இதை எதிர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் அவங்களுடைய மினிஸ்ட்ரியில இருந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ரெசிக்னேஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரிஸ் பை த காங்கிரஸ். அதனாலதான் 28 months ரூல் ஆஃப் காங்கிரஸ் சொல்லுவாங்க. 1935ல இருந்து 1939 வரைக்கும் ரூல் பண்றாங்க. அவ்வளவுதான். அந்த டைம்ல காங்கிரஸ்ல மெட்ராஸ்ல பிரீமியரா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சி ராஜகோபாலாச்சாரி. அவர் தான் பிரீமியரா இருக்காரு. அந்த டைம்ல சீஃப் மினிஸ்டரை பிரீமியர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. சோ அவங்களாம் ரிசைன் பண்ணிடுறாங்க.
சோ ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆதரவு கொடுக்கல. ஓகேங்களா? இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா வந்து ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் வருது ஆக்சுவலி வைஸ்ராய் கிட்ட இருந்து. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ கொடுக்கறதுக்கு நாங்க யோசிக்கிறோம் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு. நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ்ல இருந்து பூர்ண ஸ்வராஜுக்கே போயாச்சு, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்கே போயாச்சு. இப்பதான் டொமினியன் ஸ்டேட்டஸ கொடுக்க நாங்க யோசிப்போம், நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு வராங்க. முடியாதுன்னு இருறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர்ல எந்த ஒரு சுமூகமான முடிவும் எட்டப்படல. அப்ப காந்திஜி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா he launches individual சத்தியாகிரகா. சார் அது என்ன சார் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா? இப்ப காந்திக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைலமா இருக்கு. ஒன்னு, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அல்டிமேட் எய்ம் இஸ் தட் ஒன்லி. பட் அதே சமயத்துல பாசிஸ்ட் போர்ஸையும் எதிர்க்கணும். ஏன்னா அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் இம்பீரியலிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிசம் தான். இப்ப பாசிசம் வந்து ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம். அப்ப உலகத்தை ஃபுல்லா பாசிசம் ஆளும் பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கியும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடும். அப்ப he had sympathies towards the British. அதே நேரத்தில் நம்மளோட எதிர்ப்பையும் பதிவு செய்யணும். அப்ப என்ன பண்றது? மைல்டு ஃபார்ம் ஆஃப் சத்தியாகிரகா, அதுதான் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. என்ன பண்ணுவாங்க? இண்டிவிஜுவல்ஸ் போயிட்டு ஒரு மேடை ஒண்ணு போட்டிருப்பாங்க, நிறைய பேர் திரண்டு நிப்பாங்க. இண்டிவிஜுவலிஸ்டிக்கா ஒருத்தர் போயிட்டு சத்தியாகிரகம் பண்ணுவாரு. அதாவது வந்து உண்ண மாட்டாரு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷாருக்கு எதிராக பேசுவாரு. பேசும்போது he will be get arrested. அவரு அரெஸ்ட் ஆன உடனே இன்னொருத்தர் வருவாரு, அவரு அதே மாதிரியே பேசுவாரு, he will be arrested. அவரு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவார். லைக் தட். திஸ் இஸ் கால்ட் அஸ் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. இத மே மாசம் 1941ல லான்ச் பண்றாங்க. ஓகேங்களா? இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோபா பாவே. வினோபா பாவே தான் ஆரம்பிக்கிறாரு. செகண்ட் யாரு அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு கலந்துக்கிறாரு. அவர் அரெஸ்ட் பண்ண உடனே ஜவஹர்லால் நேரு அரெஸ்ட் பண்ண உடனே இன்னொருத்தர், இப்படி போயிட்டே இருக்காங்க. இது ஒன் ஃபார்ம் ஆஃப் சத்தியாகிரகா. இதுக்கு நடுவுல வந்து இந்த சைடுல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் அஃபேர்ஸ்ல அலைஸ் தோத்துட்டு இருக்காங்க, ஹிட்லர் இஸ் வின்னிங். இந்த சைடுல ஜாப்பனீஸ் போர்சஸ் ஆர் ஆல்சோ வின்னிங். அவங்க அப்படியே அந்த மலாய் பெனின்சுலா அது இதுன்னு வந்து பர்மா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்ப ஆக்சுவலி இந்த சூழ்நிலையில தான் ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் நடக்குது. ஆக்சுவலா ஆக்சிஸ் பவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இவங்க தான் ஆக்சிஸ் போர்சஸ். அவங்களுக்கு எதிர்த்து அந்த இது யாருன்னு பாத்தீங்கன்னா அலைஸ். ஓகேங்களா? இங்கிலாந்து, பிரான்ஸ், இவங்கலாம். அப்ப ஜப்பான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேர்ல் ஹார்பர், பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு, யுஎஸ் உடைய ஒரு ஐலாண்டை வந்து தாக்குறாங்க. இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெர்மனி சோவியத் யூனியனை இன்வைட் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு விஷயம் இட் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் த வேர்ல்டு வார் அப்படின்னே சொல்லலாம், வேர்ல்டு வார் 2. பிகாஸ் ரெண்டு சூப்பர் பவர்ஸை வந்து அலைஸ் பக்கம் வந்து சேர்த்துறாங்க. இந்த ரெண்டு மூணால யூஎஸும் சேர்ந்துடுறாங்க, டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் யூஎஸ் டு செகண்ட் வேர்ல்டு வார். அதுக்கப்புறமா வந்து யூஎஸ்எஸ்ஆர் ஆல்சோ. ஏன் தப்பு கணக்கு போடுறாங்க அப்படின்னா வந்து எந்த சூழ்நிலையிலையும் கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் ஒன்னும் சேராது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி. அதுலதான் இவர் வந்து தப்பு கணக்கு போட்டுறாரு, ஹிட்லர். பட் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. ஏன்னா ஒரு பொது எதிரின்னு ஒருத்தவங்க இருக்கும் பொழுது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டே வந்துருச்சு. முதல்ல எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தாதான் ஐடியாலஜியே பரப்ப முடியும். அப்ப எக்ஸிஸ்டன்ஸை நிலைநாட்டுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அதனாலதான் ஒரு டைலாக்கே ஒன்னு இருக்கு, friends during the war became enemy after the war. Friends during the war became enemies after the war. ஓகேங்களா? யாருன்னா யுஎஸ்எஸ்ஆரையும் யூஎஸ்ஸையும் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு ஆக்சுவலி. சோ இப்படி ஆகுது. ஓகேங்களா? அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஜப்பான் வந்து ரங்கூன் வரைக்கும் வந்துடுறாங்க. சோ தே ஆர் நாக்கிங் த டோர்ஸ். சோ காந்தி became so agitated. அந்த டைம்ல தான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் வருது. இதுக்கப்புறமா வந்து நேஷனலிஸ்ட் போர்சஸ் நம்ம வந்து ஆதரவு வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு கிரிப்ஸ் மிஷன் வராரு. கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு ஒருத்தர், ஓகேங்களா, கேபினெட் மினிஸ்டர், அவரு ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ்ன்ட்டு, அவர் வந்து மார்ச் மாசம் 1942 வராரு. வந்து
ஒரு ப்ரப்போசலை அறிவிக்கிறார். என்னன்னா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். மறுபடியும் டொமினியன் ஸ்டேட்டஸ்லயே தான் இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா, கடைசி வரைக்கும் கேபினட் மிஷன்ல தான் கொஞ்சம் மாறுவாங்க. அப்ப கிரிப்ஸ் மிஷன் வரைக்கும் டொமினியன் ஸ்டேட்டஸ் தான், அதுவும் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப இப்ப எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து இந்தியன் யூனியன்ல சேர விருப்பம் இல்லையோ அவங்க எல்லாம் வந்து தனியா போறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு கிரிப்ஸ் மிஷன்ல ஆக்சுவலா. So they have indirectly gave permission to Pakistan actually. Cripps Mission. இது வந்து காங்கிரஸ் ஏத்துக்கல, நேஷனலிஸ்ட் ஏத்துக்கல. காந்தி வந்து பயங்கரமா விமர்சிக்கிறாரு. என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a post dated check. எது? கிரிப்ஸ் மிஷன் given by a sinking bank. திவால் ஆகக்கூடிய பேங்க் ஒரு செல்லாத செக்க கொடுக்கறதுக்கு சமம் இது ஆக்சுவலா. ஏன்னா நீ வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலாந்துன்னு ஒண்ணு இருக்குமா இல்லையானே உனக்கே தெரியாது. நீ என்ன எனக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கறது, அதுவும் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது. சோ இதை ஏத்துக்கல. சோ மார்ச் 1942ல வந்த கிரிப்ஸ் மிஷன் ஹஸ் பீன் ஃபெயில்ட். சோ இப்பதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டென்ஷன் வந்து பில்ட் ஆகுது. போஸ்ட் அந்த வார், டியூரிங் த வார் எராஸ் பிரைசஸ் ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து பெசன்ட் அஜிடேட் ஆகுறாங்க, ஒர்க்கர்ஸ் அஜிடேட் ஆகுறாங்க, ஒர்க்கிங் பார்ட்டிஸ் அஜிடேட் ஆகுறாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்மால ஜாப்பனீஸ் போர்சஸ் எட்ஜ்ல இருக்காங்க டு இன்வேட் இந்தியா. இப்பதான் வந்து காந்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா அப்படின்றாரு. இதுதான் அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட். 8th August 1942 குவாலியர் டேங்க் மகாராஷ்டிரால நின்னுகிட்டு சொல்றாரு ஆக்சுவலி குவிட் இந்தியா. ஏன்னா நீங்க இருக்கிறதுனாலதான் அவன் இங்க வரணும்னு நினைக்கிறான். சோ குவிட் இந்தியா, தட்ஸ் ஆல். ஓகேங்களா, வெள்ளையனே வெளியேறு. அது மட்டும் இல்லாம செய் அல்லது செத்துமடி, இதுலதான் சொல்லுவாரு. டூ ஆர் டை. எல்லா டைலாக்ஸும் இங்க தான் வரும், குவிட் இந்தியால தான் வரும். சொல்லிட்டு படுக்க போவாரு. 9th August அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்ட் as a leaderless movement. லீடரே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. தன்னிச்சையா மக்களா வந்து ஒரு லான்ச் பண்ண இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட், லீடர்லெஸ் மூவ்மெண்ட். ஏன் இது வரைக்கும் லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, மாஸ் ஸ்ட்ரகிளுக்கு மாசஸ் ஆல்ரெடி தயார்படுத்திட்டாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா, அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நடக்குதுங்க. அது என்னன்னா 9th Augustல வந்து லீடர்லெஸ்ஸே இல்லாம வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வருதா, அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அருணா ஆசப் அலி, உஷா மேத்தா இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணா ஆசப் அலி, உஷா மேத்தாலாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ரேடியோ வந்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் parallel governments has been run. parallel governments எங்க அப்படின்னா பலியால வந்து சிட்டு பாண்டே அப்படிங்கிற ஒருத்தர். தம்லூக்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜாத்திய சர்க்கார் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து சத்தாரால பாத்தீங்கன்னா வந்து பிராத்திய சர்க்கார் அப்படின்ட்டு வந்து 3 இம்பார்ட்டன்டான parallel governments வந்து during the quit India movement has been started. அதுக்கப்புறம் அதெல்லாம் அடக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. But this is another important movement. இந்த மூவ்மெண்ட்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்க. காந்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் has been clear during the 8th August. கவர்மெண்ட் சர்வன்ஸா ரிசைன் பண்ணாதீங்க, பட் டிக்ளேர் யுவர் allegiance to the Congress. சோல்ஜர்ஸா ஆர்மி எல்லாம் லீவ் பண்ண தேவையில்ல, ஆனா அந்த ஒர்க்கர்ஸ் இப்ப வந்து நேஷனலிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க மேல ஃபயர் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெசன்ஸா, ஜமீன்தார் வந்து ஆன்டி பிரிட்டிஷா இருக்கானா, நீங்க 2 பேரும் மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து உங்களோட இது பே பண்ணுங்க ரெண்ட. ப்ரோ கவர்மெண்டா இருக்கானா பே பண்ணாதீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ இந்த மாதிரி வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்குது. அப்ப காந்தியோடைய அந்த வளர்ச்சியை பாருங்க. நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காந்தி வந்து 1915 வராரு. 3 இம்பார்ட்டன்டான மூவ்மெண்ட், சம்பாரன், கேடா, அதுக்கப்புறம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்னு கொடுக்கிறாரு. அந்த டைம்ல எல்லாம் வந்து காந்தி அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய லீடராவோ ஒரு ஃபோர்ஸ் ரேக்கனாவோ பார்க்கல. பட் அதுக்கப்புறம் அவர் ஒரு நேஷனலிஸ்ட் லீடரா வளர்றாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ன்ற ஒரு மூவ்மெண்ட்டை லான்ச் பண்றாரு. அப்பயும் பிரிட்டிஷ் வந்து அவரை கண்டுக்கல. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அவர் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் சௌரி சௌரா இன்சிடென்ட்
பிப்ரவரியில வித்ரா பண்றாரு, மார்ச்ல தான் அரெஸ்ட் பண்றாங்க. லான்ச் பண்ணி மூமெண்ட்டை லான்ச் பண்ணி 2 வருஷம் கழிச்சு அவர் அரெஸ்ட் பண்றாங்க. சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் அப்ப மூமெண்ட்டை லான்ச் பண்றாரு, அதுக்கப்புறமா வந்து மூமெண்ட் நடுவுல இருக்கும் போதே அவர் அரெஸ்ட் பண்றாங்க. குவிட் இந்தியா மூமெண்ட் அப்ப மூமெண்ட்னு சொன்ன உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப this is how Gandhi as a leader has risen in the past 20 years. ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி இந்த 200 வருஷம் ஆண்டுச்சு? ஒன்னு த்ரூ பெனவலன்ஸ். பெனவலன்ஸ் அப்படிங்கிற அந்த மாஸ்க போட்டுக்கிட்டு உங்க நல்லதுக்காக தான், உங்களை மாடர்னைஸ் பண்றதுக்காக தான், ஒயிட் மேன் பர்டன் அப்படின்னு சொல்லி ஆள்றாங்க. ரெண்டாவது இன்வின்சிபிலிட்டி. எங்களை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. we will ultimately win over you because we are superior race, we have modern weapon and we have administrative capacity to rule you. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் உடைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடரேட்ஸ் அண்ட் காந்தி. அந்த பெனவலண்ட் அப்படிங்கிற அந்த போர்வைய சுக்குநூறா, அந்த மாஸ்க சுக்குநூறா அடிச்சு உடைக்கிறது மாடரேட்ஸ் த்ரூ their எக்கனாமிக் கிரிட்டிசிசம். நீ எங்களை சுரண்ட, ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஆகுது அப்படின்ட்டு வந்து மாடரேட் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் மாசஸ் முழிச்சுக்கிறாங்க. ஓ இப்படி ஒன்னு நடக்குதோ, இவங்க நம்மள கொள்ள அடிக்கிறாங்களோ, அப்பதான் அவங்களுக்கு புரியுது. அப்ப இவங்க நமக்கு தேவையில்லை, we can rule ourselves. ஆனா எப்படி இவங்களை எப்படி விரட்டுறது அப்படின்னும் போது காந்தி has came and destroys the invincibility character of the British. சார் எப்படி சார்? through his Satyagraha and non-violence, because he is attacking the conscience of the Britishers. Actually conscience. நான் உங்களுக்கு நல்லது பண்றன்ற பேர்ல தானே நீ சொல்ற, அந்த நல்லது பண்றன்ற பேரை நான் உடைக்கிறேன். எப்படி உடைக்கிறேன்? இப்ப உனக்கு எதிராக நான் வயலன்ஸ் பண்றேன், ஆயுதத்தை ஏந்தி போராடுறேன், நீ என்ன ஈஸியா ஆயுதத்தை வச்சு அடக்கிடலாம். நான் அகிம்சை முறையில போராடுறேன், அப்பயும் என்ன நீ ஆயுதத்தோட அடக்கணும்னா எனக்கு சிம்பதி தான் கூடும். இன்னும் நிறைய பேர் வருவான், சே எதுவுமே இல்லாதவரை இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்ட்டு. அப்படி நீ என்ன எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கியேன், அப்பயும் என்னுடைய பேச்சை கேட்டு உண்மையை பார்த்து நிறைய பேர் வந்து கூடுவான். அல்டிமேட்லி ஐ வில் பி த வின்னர். திஸ் இஸ் ஹவ் காந்திஜி destroyed the Britishers. Invincibility character of the Britishers has been destroyed by the Gandhi through non-violence, Satyagraha and Ahimsa. ஓகேங்களா? அப்போ இப்படி நடக்குது, காந்தியை தூக்கி உள்ள வச்சிடறாங்க. ஓகேங்களா? காந்தி தூக்கி உள்ள வச்சிடறாங்க, எல்லா லீடர்ஸையுமே உள்ள வச்சிடறாங்க. So because of that this movement was a short lived movement actually. ஓகேங்களா? இந்த டைம்ல தான் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு is again trying another method through violent method. அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, எனக்கு எண்டு தான் முக்கியம். இட் இஸ் த கிளாசிக் கேஸ் ஆஃப் மீன்ஸ் வெர்சஸ் எண்ட். காந்தி என்ன நினைக்கிறாரு, சுதந்திரம் வேணும், அதே நேரத்தில் பாசிசமும் ஆபத்தான விஷயம் தான், அதனால பிரிட்டிஷுக்கு நம்ம கூட இருக்கணும். சுபாஷ் சந்திர போஸ் என்ன நினைக்கிறாரு, எனக்கு சுதந்திரம் வேணும், அவ்வளவுதான், அது எந்த முறையில வந்தா எனக்கு என்ன இருக்கு, என்னோட எதிரியோட எதிரி என்னோட நண்பன். அப்ப நான் போறேன். அவர் ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட தான் போறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் அலைஸ் கூட சேர்ந்துடுறாங்கன்றதுனால ஜெர்மன் போயிட்டு ஜெர்மனுடைய சப்மரைன்ஸ் மூலமா ஜப்பானுக்கு வந்து ஜப்பான்ல பிடிபட்டு அரெஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸை மீட்டு ஆசாத் இந்து ஃபவுஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை கட்டி எழுப்புறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அதை பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர், ஆக்சுவலி கமாண்டர். அவர் வந்து 1989 வரைக்கும் உயிரோட வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் வந்த உடனே அவர் தான் வந்து அதை ரீஆர்கனைஸ் பண்றாரு. அண்ட் ஹீ கேவ் த கால் ஆஃப் ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்னு சொன்னது அவர் தான், டெல்லி சலோன்னு சொன்னது அவர் தான். ஓகே, அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ஹஸ் பீன் கிஃப்டட் டு சுபாஷ் சந்திர போஸ் பை ஜப்பானீஸ். அத சஹீத் அண்ட் ஸ்வராஜ் ஐலாண்டுன்னு அவர் பேர் வைக்கிறார். ஆக்சுவலி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பேரு. சிங்கப்பூர்ல ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாரு, இந்தியன் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாரு. அண்ட் ஹி வாண்டட் டு இன்வேட் இந்தியா த்ரூ பர்மா. நார்த் ஈஸ்ட்ல வழியா உள்ள வந்து அப்படி வரணும்னு நினைக்கிறாரு. பட் இஸ் அட்டெம்ப்ட் ஹஸ் பீன் ஃபெயில்ட். ஸோ மறுபடியும் வந்து தப்பிச்சு போயிட்டு மறுபடியும் வேற ஒரு ரீக்ரூப் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சு விமானத்துல போகும்போது விமான விபத்துல இறந்ததா சொல்லப்படுறாரு. பட் இட் ஹாஸ் நாட் பீன் கன்க்ளூசிவ் ஹிட்.
மேக்சிமம் நம்பப்படுறது அதுதான். மெஜாரிட்டேரியன் ஸ்டோரி. So we will go with that story. அப்ப இப்பதான் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வார் முடிகிற வரைக்கும் எல்லா லீடர்ஸும் கம்முன்னு இருக்காங்க, வேற வழியே கிடையாது. இந்த நடுவுல ரெண்டு விஷயம் நடக்குதுங்க. என்ன விஷயம்னா, இந்த காங்கிரஸுக்கும் இந்த முஸ்லீம் லீக்குக்கும் நடுவுல சண்டை நடந்துகிட்டே இருக்கு. பார்ட்டிஷன் வேணும், இவங்க வேணாம், பார்ட்டிஷன் வேணும் வேணாம். சோ ராஜகோபாலாச்சாரி என்ன பண்றாருன்னா, சிஆர் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர்றாரு. ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா இல்ல ராஜாஜி ஃபார்முலா. அதுல என்னன்னா, பார்ட்டிஷனை நாங்க ஒத்துக்கிறோம், பட் இட் ஷுட் பி ஆஃப்டர் த வார். அந்த வாருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கிரும், ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை அமைச்சிருவோம். ஃபர்ஸ்ட் சுதந்திரம் வாங்கிட்டு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை அமைச்சிருவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அந்த மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல, முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல எல்லாத்தையும் தனியா எடுத்து we can give plebiscite போடுவோம். அப்ப அவங்க முடிவு பண்ணட்டும், வேணுமா பார்ட்டிஷன் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணட்டும், then we will decide. அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்ல இருப்போம் அப்படிங்கிறது தான் வந்து ராஜகோபாலாச்சாரியோட ஃபார்முலா. இதுக்கு ஜின்னா மறுத்துறாரு. ஏன்னா அவரு நிறைய கண்டிஷன்ஸ் போறாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் இதுக்கு ஒத்துக்கணும்னா காங்கிரஸ் should accept two nation theory. டூ நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தியரியை ஒத்துக்கணும். டூ நேஷன் தியரினா என்னது? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்துஸ் ஆர் டிஃபரெண்ட் நேஷன், முஸ்லிம்ஸ் ஆர் டிஃபரெண்ட் நேஷன்ஸ் அப்படின்னு நீங்க ஒத்துக்கணும்ன்றாரு ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்த பிளபிசைட்ல வந்து ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்க ஓட்டு போடுறது it should not be based on the adult franchise. Only Muslim population should vote. இதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கல. சோ ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலாவும் it has been rejected. Then there is another pact. ஓகேங்களா? புலாபாய் தேசாய் அண்ட் லிங்வித் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரெண்டு, அதாவது வந்து ஜின்னாவுக்கு அப்புறமா அடுத்த படியா இருக்கிறவர் ஆக்சுவலா. ஓகேங்களா? சோ புலாபாய் தேசாய் லிங்வித் பேக்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு பேக்ட் நடக்குது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசாய் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க விட்டுருங்க, பாகிஸ்தான்ங்கிற விஷயம் வேணாம், நம்ம ஒன்னாவே இருப்போம். பட் கேபினெட்ல முஸ்லீம் லீக்குக்கு நான் பாதி சீட்டு வந்து கொடுக்கறேன், பாதி சீட்டு வந்து காங்கிரஸுக்கு, பாதி சீட்டு முஸ்லீம் லீக்குக்கு, அப்படி நம்ம கொடுப்போம். இது ஆனா வந்து யாருக்கு தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜின்னாவுக்கு தெரியாது. பட் இவர் வந்து ஒத்துக்கிறாரு, லிங்வித் கான் வந்து ஒத்துக்கிறாரு ஆக்சுவலி. பட் இதுவுமே வந்து ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. ஓகேங்களா? இதுக்கு நடுவுல இந்த மாதிரியான சில காம்ப்ரமைசஸ் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து வேவல் ஆஃபர் வருது. வேவல்ங்கிறவர் தான் அடுத்து வந்து வைஸ்ராயா வராரு. அவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு ஷிம்லா அக்ரிமெண்ட்ல. ஓகேங்களா? அந்த ஆஃபரும் வந்து வேஸ்டா போகுது, அதையும் வந்து யாரும் ஏத்துக்கல ஆக்சுவலி. சோ இதுதான் வந்து வார் சமயத்துல வந்த நடந்த சில விஷயங்கள். 1945 வரைக்கும் இதுதான் நடக்குது. 1945க்கு அப்புறம், வாருக்கு அப்புறம், போஸ்ட் வாருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நடக்குதுங்க. பிரிட்டிஷாரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, INA ட்ரையல்ஸ்னு ஒரு ட்ரையல்ஸ் ரெட் ஃபோர்ட்ல அதை பண்றாங்க. INAல அந்த சில பேர் வந்து இது, அதாவது வந்து சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மியில இருந்து சில பேரை கேப்சர் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக ட்ரையல் அது. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் இதுல இருந்து ஒருத்தவர் ஆக்சுவலா வந்து இந்து ஜெனரல் ஷா நவாஸ், முஸ்லீம் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர், அதுக்கப்புறமா வந்து சீக் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் குருதயால் சிங் திலான் அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பிரேம் ஸ்னேகல், இவங்க 3 பேர் இந்து கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர். இவங்க 3 பேரையுமே வந்து ரெப்ரசன்டேட்டிவா எடுத்து INA ட்ரையல்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய நேஷனலிஸ்ட் வந்து எதிர்க்கிறாங்க. தே ஆர் நேஷனலிஸ்ட், அவங்கள நீங்க இது பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா பண்ணலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு உரிமையை நீங்க இழந்துட்டீங்க. ஏன்னா நீங்க இப்ப வெளில போறீங்க. தே ஆர் சன்ஸ் ஆஃப் தி சாயில், அதனால நீங்க அவங்கள வெளில விடணும்ன்றாங்க. பிரிட்டிஷர்ஸும் வெளில விட்டுறாங்க. ஏன்னா 4 இம்பார்ட்டன்டான ரீசன் அதுக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ரீசன் என்னன்னா, ஆஃப்டர் த வார் பிரிட்டிஷ்
is no longer the superpower. US and USSR has emerged as a superpower. ரெண்டு பேருமே வந்து சுதந்திரத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இண்டிபெண்டன்ஸுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காலனிஸ் புதுசா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகுறாங்கல்ல, ஆகும்போது நம்மளோட ஐடியாலஜியை இவங்க மேல திணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸை கொடுங்கன்னு சொல்றது. ஆக்சுவலி செகண்ட் இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த வார் பிரிட்டிஷோட எக்கனாமி கம்ப்ளீட்லி ஹஸ் பீன் டெஸ்ட்ராய்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ அந்த எக்கனாமி டெஸ்ட்ராய் ஆனதுனால இவ்வளவு பெரிய கண்ட்ரிய அவங்களால வச்சு மேனேஜ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு இது பண்ணல. ஆக்சுவலி அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ்லயே சொன்னோம், பிரிட்டிஷ் வந்து நம்மள எப்படி ஆண்டாங்க, த்ரூ போலீஸ், ஆர்மி, சிவில் சர்வீசஸ், ஜுடிஷியரி. இந்த எல்லா ரேங்க்ஸ்லயுமே நேஷனலிசம் போய் பரவிடுச்சு. குறிப்பா ஆர்மி, அதுவும் எப்ப சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்ல இருந்தே பரவிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்வால் சோல்ஜர்ஸ், கார்வால் ரெஜிமெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பெஷாவர்ல ஒரு நான் வயலண்ட் கிரௌடு மேல வந்து சுடறதுக்கு வந்து அவங்க மறுக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட்லயும் நிறைய சம்பவம் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஹைலைட்டா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, RNA மியூட்டனி அப்படிங்கிற ஒரு மியூட்டனி, ராயல் நேவல் மியூட்டனி, ராயல் இந்தியன் நேவல் மியூட்டனி, ஆக்சுவலி RIN மியூட்டனி. இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய புவர் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, HMS தல்வார் அப்படிங்கிற அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த crew என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 18th February 1946 இந்த போராட்டத்தை பண்றாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் அது கராச்சி, அதுக்கப்புறம் இந்த பாம்பே, இந்த சைட்ல வந்து அது நல்லா பரவுது. சோ பிரிட்டிஷர்ஸ் உணர்ந்துடுறாங்க, இதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா வந்து நேஷனலிசம் has also been induced into the army ranks, army, naval, air force, எல்லாருக்கு மேலயும் அந்த நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த பற்று வந்துருச்சு. இனிமேல் இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. இதையும் உணர்ந்துடுறாங்க. அப்புறம் ஃபோர்த் இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இனிமேலும் நம்மளால ஹியூமிலியேட்டடா இருக்க முடியாது ஃபாரினர்ஸ் கிட்ட அப்படின்ட்டு வந்து இந்தியர்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸும் செல்ஃப் ரூலுக்கான அந்த ஆசையும் வந்துருச்சு. சோ இந்த 4 விஷயத்தால தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் ஃப்ரீட். சோ 1946ல வந்து அப்ப கேபினட் மிஷன் அப்படிங்கிற அந்த மிஷனை வந்து அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா, கேபினட் மிஷன் டியூரிங், சோ கேபினட் மிஷன் அப்படிங்கிற அந்த மிஷனை அறிவிக்கிறாங்க. அப்ப 18th February 1946, 18th February ராயல் இந்தியன் நேவல் மியூட்டனி நடக்குது. 19th February கேபினட் மிஷன் ஹஸ் பீன் அனௌன்ஸ்ட். 3-member crew கேம். யாரோட தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் பெத்திக் லாரன்ஸ் அவருடைய தலைமையில அந்த இது. சோ பெத்திக் லாரன்ஸ், அப்புறம் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், அப்புறம் AV அலெக்சாண்டர், இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இதான் கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபினட் மிஷன் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டிஷனுக்கு எதிரான ஒரு முடிவு எடுக்குது. பார்ட்டிஷன்லாம் பண்ணக்கூடாது, யுனைடெட் கண்ட்ரியா தான் இருக்கணும். ஏன்னா இப்ப வெளியே போகுது அப்படின்னா ஸ்ட்ராங் கண்ட்ரி, ஒரு அலை கண்ட்ரி வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு இப்ப அந்த ஞானோதயம் வருது. கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி ஆக்சுவலா. பட் இட் இஸ் டூ லேட் நவ் ஆக்சுவலி. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீக் சென்டர் ஸ்ட்ராங் ப்ரொவின்சியல் இதை வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. வீக் சென்டர்னா 3 விஷயம் தான், கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த 3 தான் உங்களுக்கு இருக்கும். மத்த எல்லாமே இன்க்ளூடிங் ரெசிடுயல் பவர்ஸ் வில் பி கிவன் டு த ப்ராவின்சஸ். அதே மாதிரி ப்ராவின்சஸ் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த இதுலயே இருக்கலாமா, செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க, இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கிறதா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த 3 செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க. ஹிந்து மெஜாரிட்டி, முஸ்லீம், அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் ஈக்குவலா இருக்க செக்ஷன் மாதிரி. ஓகேங்களா, இந்த செக்ஷன்லயே இருக்கிறதா வேணாமான்ட்டு ப்ராவின்சஸ் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. சோ இப்படி எல்லாம் வந்து கேபினட் மிஷன் வந்து போடுறாங்க. பட் இட் இஸ் ஆல்சோ பீன் ரிஜெக்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒத்துக்கிறாங்க, ஜின்னாவும் ஒத்துக்கிறாரு, காங்கிரஸும் ஒத்துக்குது. பட் தே ஆர் இன்டர்பிரிட்டிங் ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட். அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ, பிரிசீவ் பண்றாங்களோ அப்படி அதை நினைக்கிறாங்க. ஜின்னா என்ன நினைக்கிறாருன்னா,
பார்ட்டிஷனுக்கான ஒரு இதுவா நினைக்கிறாரு கேபினெட் மிஷனை. இவங்க வந்து ஒன்றுபட்ட இந்தியாவுக்கான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. சோ ரெண்டு பேருக்குமே வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு பிரச்சனை வருது. சோ இதையும் மீறி கேபினெட்டோடைய அந்த கேபினெட் மிஷன் வகுத்து கொடுத்த அந்த ஃபார்முலால இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஹஸ் பீன் ஃபார்ம்டு. இன்ட்ரீம் கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியும் ஃபார்ம் பண்றாங்க. இப்பதான் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி வருது. 9th December 1946 Constitution Assembly has been formed. 13th December 1946 Objective Resolution அத வந்து ப்ரொபோஸ் பண்றாரு ஜவஹர்லால் நேரு. அண்ட் அத வந்து ஜனவரி மாசம் வந்து அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா அதோட முடியுதுங்க. அதுக்கு மேல வந்து முஸ்லீம் லீக் அவங்க அந்த காங்கிரஸ் அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில எந்த ஒரு பங்கும் கொடுக்கல. கம்யூனல் வயலன்ஸ் மார்ச் மாசம் நடக்குது. சோ இந்த கம்யூனல் வயலன்ஸ் மார்ச் மாசம் நடந்ததுனால தான் இதுக்கப்புறமா தான் நிறைய பேர் வந்து இந்த கம்யூனல் வயலன்ஸ் பண்றாங்களா, இதனாலதான் நிறைய பேர் வந்து மைக்ரேஷன் போறாங்க, இங்கேயும் அங்கேயும் போறாங்க ஆக்சுவலி. சோ இதுக்காக தான் அந்த 1st March 1947 ஆர்டிகல் 7ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல யாரு போறாங்களோ அவங்கெல்லாம் இந்தியர்கள் கிடையாது. இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு யார் யாரெல்லாம் மைக்ரேட் ஆகி போனாங்களோ அவங்கெல்லாம் இந்தியர்கள் கிடையாதுன்னு இந்த டேட்டா அறிவிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ். ஓகேங்களா? அப்ப இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஹஸ் பீன் ஃபார்ம்டு, ஜவஹர்லால் நேரு as an head. இதுக்கு நடுவில் தான் கம்யூனல் வயலன்ஸ் வருது. அதுக்கப்புறமா 1947 மார்ச்ல தான் வந்து லாஸ்ட் வைஸ்ராயான மவுண்ட் பேட்டன் வராரு, லார்ட் மவுண்ட் பேட்டன். அவர் வந்து எல்லாரு கூடயும் பேசுறாரு. பேசி அவர் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராருன்னா, பார்ட்டிஷன் இஸ் இன்எவிட்டபிள் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வராரு. அண்ட் பிகாஸ் ஆஃப் த பிளட்ஷெட், அதுக்கப்புறமா வந்து கொலோனியல் கவர்மெண்டோடைய அந்த இன்ஆக்ஷன் டு ரெடியூஸ் த கம்யூனல் ரைட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் வந்து நம்மளுக்கு வரணும்ன்றத நினைக்கிறாங்க. அப்ப சரி வேற வழி இல்ல, பார்ட்டிஷனை ஏத்துப்போம் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க காங்கிரஸ். So partition has been finalized. ஓகேங்களா? பார்ட்டிஷன் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுது. அப்ப அதுக்கு அடுத்து என்ன ஆகுது, 1947 15th ஆகஸ்ட் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருது. இந்தியா கெட் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் in 15th August 1947 and 30th January 1948 Gandhi has been assassinated. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நடக்குது. இந்த ஈவெண்ட்லாம் நடந்து காந்தியும் இறந்து போயிடுறாரு ஆக்சுவலி. இப்ப சுதந்திர இந்தியாவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குங்க ஆக்சுவலி. என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வந்து டைம் லைன் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அத ஒரு வாட்டி வந்து யூ கேன் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்றதுக்கு இந்த டைம் லைன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? சோ சுதந்திர இந்தியாவுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் சேலஞ்சுனா, ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் யூனிட்டியை வந்து நிலைநாட்டுறது, அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷிங் டெமோக்ரஸி, அதுக்கப்புறமா வந்து டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர். இந்த 3 இம்பார்ட்டன்டான சேலஞ்ச். அதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம், கன்சாலிடேஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். அப்போ இந்த நேஷனல் யூனிட்டி எப்படி வந்து இவங்க கையாண்டாங்க. அப்போ 3 இம்பார்ட்டன்டான சேலஞ்ச் உங்களுக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான சேலஞ்ச் என்னது, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பார்ட்டிஷன். ஆக்சுவலி பார்ட்டிஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப எப்படி இதை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் சிரில் ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. வந்து பிரிட்டிஷ் இந்தியா அந்த மேப்பை வச்சு ஒரு கோடு நடுவுல போடுறாரு, இது உங்களுக்கு இது இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாரு. இப்படிதான், அதாவது வந்து இவ்வளவு பெரிய ஒரு நாட்டை அன்சைன்டிபிக்கா எப்படி பிரிக்க முடியுமோ, ஹவு டு கிரியேட் அ கயோஸ் ரோடு மேப் அப்படின்னா இவர்கிட்ட கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ரோடு, அந்த ஒரு பார்ட்டிஷன், அந்த ஒரு டிசிஷனை within 15 days he is taking. within 15 days. So boundary dispute இன்னமும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அன்சைன்டிபிக்கான அந்த பவுண்டரி தான் ஆக்சுவலி. ஓகேங்களா? அப்ப 15th ஆகஸ்ட் தான் தெரியுது நிறைய பேருக்கு, நம்ம பிரிட்டிஷ் அதாவது வந்து பாகிஸ்தான்ல இருக்கோம், நம்ம இந்த சைட்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு. சில பேர்லாம் வந்து சீக்ஸ்லாம் வந்து லாகூர் பகுதி இந்தியாவுக்கு போகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சுதந்திரம் வாங்குற வரைக்கும் அந்த மேப்பை வந்து வெளியிடவே இல்லை பிரிட்டிஷ். சுதந்திரமும் கொடுத்துட்டு மேப்பை கையோட கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
எப்ப இது கொடுக்கறோமோ அப்ப ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்க போகுதுன்னு தெரியும். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் பவுண்டரிக்கு இந்த சைடும் அந்த சைடும் போறாங்க. லார்ஜஸ்ட் மைக்ரேஷன், ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன் which has created by the human actually. 5 லட்சம் பேர் இறக்குறாங்க. One of the most tragic event in the independent India. First and the foremost tragic event இதுதான். அப்ப இந்தியா எப்படி பிறக்குது? ஜாய்ஃபுல் மொமெண்ட்ல பிறக்கல, bloodshed of the partition அதுல பிறக்குது. அப்ப அதனால என்ன ஆகுது? சோஷியலையும் சரி, பொலிட்டிக்கலையும் சரி, அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக்கலையும் சரி, இந்தியா வந்து ரொம்ப கான்சியஸா இருக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா பொலிட்டிக்கலா வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, அதனாலதான் வந்து we have adopted for the strong center weak state, asymmetric federalism, centralized federalism. இதெல்லாம் ஏன் எடுக்கிறாங்க? because of the horrors of partition. நமக்கு நேஷனல் இன்டெகிரிட்டி தான் முதல்ல பிரதானமா இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? பெடரலிசம் வேணும். இவ்வளோ பெரிய கண்ட்ரிய நம்மளால யூனிட்டரி சிஸ்டம்ல ஆள முடியாதுன்னு ஃபோர் ஃபாதர்ஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால பெடரலிசம் கொடுத்தாங்க, ஆனா பியூர் பெடரலிசம் கொடுக்கல. இட் ஹாஸ் பீன் என்ஷூர்ட் வித் த சென்ட்ரலைஸ்டு பெடரலிசம். அதனாலதான் வந்து ஆர்டிகல் 1ல பெடரல் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, யூனியன்ற வார்த்தை தான் இருக்கு. செகண்ட் தேர்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அபரிமிதமான பவர்களை கொடுக்கறாங்க ஃபார் சீடிங், அதுக்கப்புறமா வந்து ஃபார் இன்வைட்டிங் அ டெரிட்டரி, அதுக்கப்புறமா வந்து ரீஆர்கனைசிங் த ஸ்டேட்ஸ். இது எல்லாத்துக்குமான பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் பினான்ஸ் பவர் கொடுக்கறாங்க. இது எல்லாமே வந்து அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்தியா கிட்டத்தட்ட வந்து 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு அப்புறமா சொல்றேன், இந்தியா பார்ட்டிஷனுக்கு அப்புறமா 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அவங்க கரெக்டா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் எது இல்லையோ அந்த ஏரியாவை கரெக்டா பிரிச்சு எடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட எல்லாமே வந்துருச்சு. அப்ப இப்ப ஒன்னா இது சாதாரணமா இருக்கலாம், பட் அந்த டைம்ல இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இட் ஹாஸ் பீன் shrewdly, superbly handled by our vice prime minister Sardar Vallabhbhai Patel and his assistant secretary VP Menon. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அதை சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. they are also following carrot and stick theory. carrotனா என்னது? they are rekindling the patriotic feeling. patriotism அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிகாலிட்டி. patriotism, practicality, இது ரெண்டுத்தையுமே வந்து சொல்றாங்க, சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்படி புரிய வைக்கும் போது நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க. பிகாஸ் அவங்க அவங்களோட சொத்தை வந்து ரீடைன் பண்ணிக்கலாம். அது இல்லாம வந்து அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு பிரைவேட் பர்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனையும் சேர்க்கிறாங்க, கான்ஸ்டிடியூஷன்லயே சேர்க்கிறாங்க. அது இல்லாம வந்து பேட்ரியாட்டிசமும் அவங்களுக்கு இருக்கு. இது இல்லாம இவ்வளவு பெரிய இந்தியன் யூனியனை நம்மளால எதிர்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. சோ தே ஆர் கம்மிங் வித் த டீல். அதுல 3 இம்பார்ட்டன்டான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஒத்துக்க மறுக்கிறாங்க. ஜுனகட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹைதராபாத். இத மூணுத்தையுமே வந்து 3 விதமா வந்து டீல் பண்றாங்க. ஜுனகத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளபிசைட்ல அதை வந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா ஜுனகத் வந்து இட் வில் பி இன்டகிரேட்டட் வித் த இந்தியன் யூனியன் குஜராத்ல. செகண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹைதராபாத், இட் இஸ் த லான்ச்சிங் ஆஃப் த போலீஸ் ஆக்ஷன். ஆபரேஷன் போலோ அப்படிங்கிற அந்த ஆக்ஷனை வந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் இட் ஹாஸ் பீன் இன்டகிரேட்டட் வித் த இந்தியா. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் பீன் டெலிகேட்லி டீல்ட், பட் பார்ஷியல் சக்சஸ்ஃபுல். அதை இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா டீல் பண்ணிருக்கலாம், பட் இட் ஹாஸ் பீன் பார்ஷியலி சக்சஸ்ஃபுல். ஆக்சுவலி ட்ரைபல் பத்தான்ஸ், அதுக்கப்புறமா வந்து வித் த பேக்கிங் ஆஃப் பாகிஸ்தான் ஆர்மி, தே ஆர் ட்ரைங் டு அட்டாக் ஸ்ரீநகர், கேப்சர் ஸ்ரீநகர். அப்ப ராஜா ஹரிசிங், ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ராஜா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he is directly coming and signing the instrument of instruction with Indian government. By signing that he is surrendering the sovereignty of the Jammu and Kashmir. sovereignty sign பண்ணிடுறாரு. and we will deal with the external affairs, communication, அதுக்கப்புறமா வந்து defense of that state.
இதுக்காக தான் ஆர்டிகல் 370 நம்ம டெம்பரரி ப்ரொவிஷனா சேர்த்தோம். and that has been recently stuck in the 2019. ஓகேங்களா? சோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரொவிஷன். சோ இப்படிதான் வந்து இந்தியன் யூனியன் ஒன்னு சேர்றதுக்கான கதை. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணணும். இப்ப எல்லாத்தையும் இந்தியன் யூனியன்லாம் ஒன்னு சேர்த்துட்டாங்க. பட் அது வந்து ஹேடாக்கா தான் ஒன்னு சேர்த்திருக்காங்க. இப்ப கரெக்டா வந்து ஒன்னு சேர்க்கணும். இன்னும் இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரே போராட்டம். பொட்டி ஸ்ரீராமுலு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வேணும், விஷால் ஆந்திரா அப்படிங்கிற அதுக்காக போராடி உண்ணாவிரதம் இருந்து அவரு இறந்தும் போறாரு பொட்டி ஸ்ரீராமுலு. அப்ப 1953ல அந்த பிரஷர் தாங்க முடியாம ஆந்திர பிரதேஷ் வந்து பிரிச்சு கொடுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி 2 கமிட்டி கொடுக்குறாங்க. 2 கமிட்டி, தார் கமிட்டி அப்புறம் ஜேபிபி கமிட்டி. இந்த 2 கமிட்டிஸுமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம், எங்கடா மறுபடியும் நேஷனலிசம் வளர்ந்துருமோ, சப் ரீஜனலிசம் வளர்ந்து மறுபடியும் அது செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சியா போயிடுமோ அப்படிங்கிற பயம். அதனால லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷனுக்கு எதிராக வந்து இவங்க 2 கமிட்டியுமே வந்து அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் அதையும் மீறி வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் வெடிக்குது. போராட்டம் வெடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஒரு ஸ்டேட் has been created in the name of ஆந்திர பிரதேஷ். அதுக்கப்புறமா 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி ஃபசல் அலி தலைமையில ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க. ஃபசல் அலி தலைமையில அவரு அந்த கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷனையும் ஒரு லிங்குவிஸ்டிக்கையும் ஒரு கிரைட்டீரியாவா சேர்க்கலாம். ஆனா முதல் கிரைட்டீரியா என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர், ஃபினான்சியல் ப்ராபபிலிட்டி, கண்டினியூட்டி, லிங்குவிஸ்டிக். பட் இந்த கமிட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டேட் ஒன் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் வேணாம். ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டேட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி நினைக்கிறாங்க. அப்படிதான் இவங்க வந்து போடுறாங்க. அண்ட் this has been successful. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு இதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏத்த மாதிரி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் has been enacted. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்படிதான் வந்து கன்சாலிடேட் ஆகுது ஆக்சுவலி. சோ we have successfully finished the modern India. இப்ப நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? With reference to cabinet mission, which of the following statements is or are correct? It recommended the federal government. It recommended a federal government, correct? It enlarged the powers of Indian courts. It provided for the more Indians to the ICS. இது ரெண்டுமே தப்பு. இதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லல. So A is the correct answer. The plan of Sir Stafford Cripps envisaged that after the Second World War, என்ன கிரிப்ஸ் மிஷன்ல என்ன சொல்றாங்க ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார் அப்படின்னா இந்தியா ஷுட் பி கிவன் டொமினியன் ஸ்டேட்டஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? பட் அத ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. Who among the following were the founders of Hind Mazdoor Sabha? Hind Mazdoor Sabha. இது வந்து 2018ல வந்து கொடுக்குறாங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதையும் நான் எப்படி போட்டேன்றத சொல்றேன். ஓகேங்களா? இந்த டைம்ல நான் மெயின்ஸ் எழுதினேன். பட் இதுல நான் எப்படி வந்து போட்டேன் அப்படின்னா வந்து இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு இவர் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்டட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு எலெக்டட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இவரோட கவர்மெண்ட் தான் கேரளால ஆக்சுவலி. சோ இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். ஓகேங்களா? ஹிந்த் மஸ்தூர் சபா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் சவுண்ட்ஸ் லைக் இவரு தான் கம்யூனிஸ்ட்ல இருக்காரு, இவர் எதுக்கு இன்னொரு சபால? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லேபர் சபா. இது அங்க ஏன் இருக்கணும்? இவங்களுக்கு தான் வந்து ஆல்ரெடி வந்து சபா இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு அந்த லேபர் ஆர்கனைசேஷன் இருக்கும். சோ இவங்க கலந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலா மெம்பரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க ஜெயபிரகாஷ் நாராயண் சோசியலிஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டியை உருவாக்குனாருன்னு நம்ம பார்த்தோம். தீன் தயாள் உபாத்யா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாரதிய ஜனசங். பிஜேபியோடைய ஃபர்ஸ்ட் மதர் ஆர்கனைசேஷன் அதுதான், பொலிட்டிக்கல் விங். ஓகேங்களா? அதுக்கு பாரதிய ஜனசங் தான். அதுக்கப்புறமா இப்ப பாரதிய ஜனதா பார்ட்டியா வந்திருக்கு.
சோ உபாத்யா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் பாரதிய ஜன சங். நெக்ஸ்ட் எம்.என். ராய் ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு சோசியலிஸ்ட், ஒரு ரைட் விங், ஒரு கம்யூனிஸ்ட், எப்படி ஒரே இதுல இருக்க முடியும்? இதையும் எலிமினேட் பண்ணேன். அதுக்கப்புறம் காமராஜ் இஸ் காங்கிரஸ்மேன். காங்கிரஸ்மேனுக்கு காங்கிரஸ்ல ஆல்ரெடி ஆல் இண்டியா காங்கிரஸ் லேபர் யூனியன் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இவங்கள தான் யாரையுமே தெரியல. So I have clicked this. D is the correct answer. அசோக் மேத்தா, T.S. ராமானுஜன் and G.G. மேத்தா இவங்க தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவுரால ஃபவுண்ட் பண்றாங்க இந்த இந்த் மஸ்தூர் சபா. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஆஃப் த ஃபார்வர்ட் பிளாக் ஃபாலோவர்ஸ். ஓகே. Next, with reference to the 8th August 1942 Indian history, which one of the following statement is correct? Quit India resolution. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த உடனே டக்குன்னு அடிச்சிடணும். ஓகேங்களா? பார்த்த உடனே அடிக்கணும், பட் நாலு இதையும் படிச்சுட்டு அடிங்க. ஓகேங்களா? உடனே எல்லாம் அடிச்சிடாதீங்க. With reference to the proposal of the Cripps Mission, consider the following. The Constituent Assembly would have members nominated by the provincial assemblies as well as princely states. Provincial assemblies க்கு வந்து nominate கிடையாது. It will be elected. Princely states க்கு தான் nominated. So இது தப்பான ஸ்டேட்மெண்ட். Any provinces which is not prepared to accept the new constitution would have the right to sign a separate agreement with the British regarding the future status. அப்படிங்கிறது கரெக்ட். So it has indirectly as a provision for Pakistan partition. So அதனால தான் வந்து இதை ரிஜெக்ட் பண்றாங்க. So B is the answer. 2 only. In the context of colonial India, Shah Nawaz Khan, Prem Kumar Snehal, அப்புறமா வந்து குரு சிங் திலான் இஸ் ரிமெம்பர்ட் as யாரு அப்படின்னா ஆபீசர்ஸ் ஆஃப் INA. எவ்வளோ டைரக்டா கேட்டிருக்காங்க பாருங்க 2021ல இதெல்லாம். With reference to Indian freedom struggle, consider the following statement. Mutiny of Royal Indian Navy, RIN mutiny, Quit India movement, அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932. இதனால தான் டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க சில விஷயங்களை அப்படின்றது. ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1957 எல்லா இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்டையும் நல்ல இயர்ஸ் அண்ட் டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? லான்ச் ஆஃப் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் 1942, RIN mutiny 1946. அப்ப என்னது 3, 2, 1. ஆன்சர் இஸ் C. Which one of the following events happened the earliest? earliest எது அப்படின்னு கேக்குறாங்க. சுவாமி தயானந்த் சரஸ்வதி ஆரிய சமாஜ் வந்து 1875ல ஆரம்பிக்கிறாரு. நீல் தர்பான் வந்து 1858ல வந்து தீன்பந்து மித்ரா வந்து எழுதுறாரு. ஆனந்த் மத் வந்து 1882ல எழுதுறாங்க. பிபின் சந்திர சட்டோபாத்யா. இதையுமே கேள்வியா கேட்கலாம். பிபின் சந்திர சட்டோபாத்யா ஆனந்த் மத் அப்படின்ட்டு வந்து பேர்ல கேட்கலாம். அதே மாதிரி வந்து தீன்பந்து மித்ரா நீல் தர்பான்னு கேட்கலாம். இதையுமே தயானந்த் சரஸ்வதி ஆரிய சமாஜ்னு பேர்ல கேட்கலாம். ஃபவுண்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ட்டு ஆத்தர்ஸ் புக்ஸ் அப்படி கேட்கலாம். சத்யேந்திரநாத் தாகூர் became the first Indian to succeed in the Indian civil service அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஸ்டேட். சோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா which among the following events happened earliest. ஓகேங்களா? சோ அதனால தான் இந்த டைம் லைன் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு நம்மளுக்கு. இப்ப சுவாமி தயானந்த் சரஸ்வதி எஸ்டாப்ளிஷ்ட் ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது வந்து 1875ல வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? தீன்பந்து மித்ரா நீல் தர்பான் வந்து 1858ல வந்து இந்த கதையை வந்து எழுதுறாரு. தீன்பந்து மித்ரா வந்து நீல் தர்பான 1858ல எழுதுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பிகிம் சந்திர சாட்டர்ஜி வந்து ஆனந்த் மத்தை வந்து 1882ல எழுதுறாரு. ஆனந்த் மத் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த ஆனந்த் மத்ல தான் வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாட்டுலாம் வரும். வந்தே மாதரம். ஓகே. அதுக்கப்புறம் சத்யேந்திரநாத் தாகூர் became the first Indian to succeed in the Indian civil services. இது வந்து 1863ல நடக்குது. அப்ப earliest எது அப்படின்னு பாத்தீங்கன்னா B தான் ஆன்சர். சோ இதுல நீங்க இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is how you have to integrate the previous year questions. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை you have to integrate into your notes first of all. அப்படி இல்லையா இத வந்து நீங்க NCERT-ல ஹைலைட் பண்ணி வைக்கணும். ரெண்டு விஷயம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அண்ட் தென் இதை என்ன பண்ணலாம் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா பிகிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த் மத், தீன்பந்து மித்ரா நீல் தர்பான், ஆத்தர்ஸ் அண்ட் புக்ஸ்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து சுவாமி தயானந்த் சரஸ்வதி எஸ்டாப்ளிஷ் ஆரிய சமாஜ்,
எஸ்டாப்ளிஷர் ஆர்கனைசேஷன் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்படியும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டைம் லைனையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் இன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் சரோஜினி நாயுடு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் 2018 தப்பு பண்ணேன் ஆக்சுவலா. ஓகே, அதுக்கப்புறம் தப்பு பண்ணனா தப்பா படிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் நானே படிச்சிட்டேன். மைண்ட்ல இருக்கிறத இதுக்கு தான் படிக்க கூடாது, மைண்ட்ல எடுக்கிற மாதிரி படிக்க கூடாது. இங்க என்ன இருக்கோ அதை கரெக்டா மைண்ட திறந்து வச்சு படிக்கணும். நான் சரோஜினி நாயுடுன்ற வார்த்தையை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் அப்படின்ட்டு நானே படிச்சிட்டேன். இந்தியன்ங்கிற வார்த்தையை நான் போட்டுட்டேன், அதனால நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை இந்த மாதிரி சில நேரம் தப்பு பண்ணிடுவோம், கவனமா படிங்க எப்பயுமே. ஓகே, த இந்தியன் முஸ்லீம் ஃபர்ஸ்ட் இந்தியன் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ் பக்ருதீன் தியாப்ஜி. இது கரெக்டான ஆன்சர். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 2 only. Next is with respect to what was the main reason for the split in Indian National Congress during the Surat அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, extremist lack of faith in the capacity of the moderates to negotiate with the British government. இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறமா பரீந்திர குமார் கோஷ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இவங்க எல்லாருமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான், எல்லாருமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ராஜ் பிகாரி போஸா இருக்கட்டும், அப்புறமா ஜோகேஷ் சந்திர சாட்டர்ஜியா இருக்கட்டும், பகீந்திர குமார் ஜோஷா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான், ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவங்கலாம் வேர் ஆக்டிவ்லி அசோசியேட்டட் வித் கதர் பார்ட்டின்னு மட்டும் கேட்கறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒன்லி த்ரீ ஒன்லி. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அணுசைலம் சமிதியில சம்பந்தப்பட்டவர். ஜோகேஷ் சந்திர சாட்டர்ஜி இந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அசோசியேஷன் இதுல இருந்தவர். ஓகேங்களா? ரொம்ப டீடைல்டா இருக்கு, பட் இவரோட பேர் மட்டும் என்சிஆர்ல இருக்கு. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் அவரோட பேர் ஞாபகம் இருந்தா கதர் பார்ட்டி அந்த இதுல என்சிஆர்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்க எலிமினேட் பண்ணிருக்கலாம், 50-50 சான்ஸ்ல கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி பரீந்திர குமார் ஜோஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அணுசைலம் சமிதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ we have successfully completed the ancient, medieval and modern. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டரியை பத்தின ஒரு முழு விவரம், ஒரு முழு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? அண்ட் எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஹிஸ்டரி எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க இதுல நான் பயன்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நம்பினீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? அண்ட் you can always ask any doubt. ஓகேங்களா? with respect to this. Thank you, all the best. ஜாலியா இருங்க.